தம்பியை மது குடிக்க அழைச்சிட்டு போய் கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு இங்கே ஒரு அண்ணன். கனவில் வந்து சாமி காவு கேட்டதாக சொல்லி அண்ணனே தம்பியை நரபலி கொடுத்த கதையின் பகீர் பின்னணி நம்மை மிரள வைக்கிறது. ராஜ்கிரண் பேயாக வந்து முரட்டுத்தனமாக படையல் போட்டு சாப்பிடும் இந்த காட்சி முனி படத்தின் மிரட்டல் சீன்களில் ஒன்று. இப்படித்தான் ரியலிலும் ஒரு இளைஞர் நள்ளிரவு 12 மணிக்கு தம்பியையே கரகரவென கழுத்தறுத்து கொன்று நரபலி கொடுத்துவிட்டு பழைய சோற்றை அசுரத்தனமாக சாப்பிட்டிருக்கிறார். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கும் இந்த மெயின் ரோட்டில் தான் நடந்திருக்கிறது அந்த கொடூர சம்பவம். கொல்லப்பட்டவர் சுபாஷ். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 27 வயதான இவர் மின்வாரியத் துறையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு 11:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்ற சுபாஷ் மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. மறுநாள் அதிகாலையில் மகனை காணவில்லையே என்று தேடிச் சென்ற தந்தைக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் சாலையோரத்தில் கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார் சுபாஷ். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுபாஷின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சுபாஷுடன் கடைசியாக பயணித்த ஒரு இளைஞரை அடையாளம் கண்டுள்ளனர். அந்த வாலிபர் யார் என்று சுபாஷின் பெற்றோரிடம் விசாரித்த போது அது பங்காளி வீட்டு பையன் சுரேந்தர் என்று கூறியிருக்கிறார்கள். உடனே போலீசார் சுரேந்தரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர் எந்தவித சலனமும் இன்றி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் போலீசார் சுரேந்தரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் பல பகீர் பின்னணி வெளிவந்தது. ஆம், சுரேந்தரும் சுபாஷும் பங்காளி முறை அண்ணன் தம்பிகள். இதனால்